எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த வார பலன்கள், அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேஷம் முதல் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மாலையிலிருந்தே சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் என்கின்ற 2 அற்புத யோகங்கள் நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த வாரத்தை சொல்லிடலாம். மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரம்னே சொல்ல முடியும். ஏனென்றால் சந்திரனுடைய இயக்கம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரன் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்கிறார் அதை வச்சு சொல்லப்படுவது. 2, 3, 4ஆம் இடங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அமாவாசையை நோக்கி அவர் போய்கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிலையில் வேறு எந்த இடத்துலையும் பங்கமின்றி கிரகண தோஷம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளாமல் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஐயா, என்ன நடக்கும்? 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தனலாபம் ஏற்படும். அப்போ திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 3ஆம் இடம், 4ஆம் இடம்னு சொல்லிட்டு ஸ்தான பலத்தோடு 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீடு வாகன விஷயங்களில் கடந்த காலங்களில் நல்லவைகள் எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே எல்லா விதத்திலையும் ஒரு வீடு, நல்ல வீடு கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன அமைப்புகள் அதற்கான யோகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே, நல்ல வாரமாகவே இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் அமையுது. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்னே சொல்லிடலாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் வலுத்திருப்பது 5ஆம் பாவகத்தை, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருப்பவர்களுக்கு அதற்கான கவலைகளுக்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதிர்ஷ்டம் இதுவரைக்குமே இல்லை என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் மீண்டும் செயல்படக்கூடிய தன்மை என மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது இருக்குது. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. 11ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு நிலையில் லாப அமைப்புகள், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஆகவே 11ஆம் இடத்து சனியும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் குருவும் மிகப்பெரிய யோக பலன்களை இப்பொழுது கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், சுயதொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லா நிலைமைகள்லையும் அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு போகின்ற பெண்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் வேலையில் இருந்து வந்த ஒரு நெகட்டிவ் அமைப்புகள் எல்லாமே, அதாவது ஒரு அதிகமான வேலைப்பளு அல்லது ஷிஃப்ட் வேற மாதிரி போடுறாங்க, இந்த மாதிரியாக இருந்து வந்த வேலை நிலைமைகளில் இருந்து வந்த குறைகள் அத்தனையுமே மகளிர் அனைவருக்குமே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மாலையிலிருந்தே உங்களுக்கு அந்த மங்கள யோகம், உச்ச சந்திரன் ராசியில் அமர்வது, அடுத்து ஏற்கனவே குருமங்கல யோகத்தில் செவ்வாயும் குருவும் அங்கே இருப்பது என்பது ஒரு நல்ல விதமான தன்மை. இந்த வாரத்திலிருந்து பகை வீட்டில் தான் அப்படியே இருந்தாலும் கூட 4ஆவது வீட்டில் நண்பரோடு உங்களுடைய ராசிநாதன் சேர்கிறார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புதனோடு இணைந்து சனியை பார்க்கக்கூடிய அமைப்பில் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அமைப்பு இந்த வாரத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. நண்பர்கள் தங்களுக்குள், அதாவது புதனும் சுக்கிரனும் சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு, சனி சுபத்துவமாகக்கூடிய ஒரு நிலைமைனா எல்லா நிலைமைகள்லையும் மனம் நல்ல விதமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். கௌரவம், அந்தஸ்து போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. இதுவரைக்குமே ஒரு அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை போன்ற உறவுகளில் சரியாக இல்லாத ஒரு அமைப்புகள், பங்காளி தகராறுன்னு சொல்லப்படக்கூடிய சில நிலைமைகளில் ஒருவரை ஒருவர் ஒத்துப்போக முடியாத நிலைமைகளில் சண்டை சச்சரவுகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த வில்லங்கங்கள் தீரக்கூடிய, வழக்குகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருப்பது ஒரு நிலையில்
தாய் பற்றிய கவலைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சந்திரனை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்கவே 1, 2, 3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பத்தில் இருக்கிறார். அதற்கப்புறம் 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் வருகிறார். இந்த 2ஆம் வீடு 3ஆம் வீடும் ஓரளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த வாரத்தில் அவர் அமாவாசை தோஷத்தில் இருந்தாலும் கூட ஆடி அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறனால மாரகாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் இல்லாமல் ஒரு நிலையில சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால யோகத்தை தான் கண்டிப்பாக செய்வார். ஆகவே சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கிறது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த வாரம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கு. ஒரு 35 வயதுகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான வாய்ப்புகள் கிடைத்து, அதாவது எந்தெந்த துறைகளில் இருக்கிறீங்களோ அந்தந்த துறைகளில் நல் வாய்ப்புகள், ஒரு சினிமா வாய்ப்பு, ஒரு தொலைக்காட்சி வாய்ப்பு அல்லது ஒரு ஊடக வாய்ப்பு, சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இந்த மாதிரி போட்டு நான் பணம் சம்பாதிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெற்று அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற யோக ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும். அப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக, தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நிலையில முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஜூலை 29 ஆகஸ்ட் 5 வரைக்குமான நல்ல வாரம் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரமாதமான ஒரு அமைப்பு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்திருக்க சனியின் பார்வையில் இருக்கிறார். அதாவது 2 யோகாதிபதிகளுடைய ராசிநாதன் இப்போது சேர்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதியாகிய சுக்கிரனோடு புதன் சேர 9ஆம் அதிபதியின் பார்வையில் இருப்பது என்பது 2 பக்கமும் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் முழுவதுமே அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12, 1, 2 இடங்களில் சந்திரன் இருப்பது ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் கூட 12ஆம் இடத்துல குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் போன்றவைகள் மிதுன ராசிக்கு ஏற்படுகிறது. இதில் என்ன ஒன்றுனா செலவுகள் அதிகமாக இருக்கும், கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் இருக்கும். ஆயினும் வாங்குகின்ற செய்கின்ற செலவுகள், கடன்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் இப்போது இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 2வது 9ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இப்போது இந்த வாரம் முழுக்க ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களை முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ, ஒரு வயதிற்கு ஏற்றார் போல ஒரு வேலையில் முடிக்க முடியல, தொழிலில் முடிக்க முடியல, சொந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை முடிக்க முடியல என்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு ராசிநாதனோடு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால 3 வாரத்திற்குள்ள எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை, முடிக்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அதை முடிக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. 2ஆம் இடம் தனவரவை குறிக்கக்கூடியது ஒன்று. பேச்சு அமைப்புகளில் பிழைக்கக்கூடியவர்கள், அதாவது வாக்கால் ஜீவிப்பவர்கள்னு சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் தொழில் பண்ணக்கூடியவங்க, வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அவ்வளோ பேருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இருக்கும். அடிக்கடி மிதுன ராசிக்கார பெண்களை மட்டுமே அடிக்கடி சொல்கிறேன். ஒரு 40-50 வயசுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மன அழுத்தம் அப்படியே தீர்ந்து எல்லாம் நன்றாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பும் இப்போது இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே ஜூலை 29 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. பெரும்பாலும் தந்தை சார்ந்த விஷயங்களில் இப்போது நல்லது நடக்கும். 9ஆம் இடத்துல சனி வளர்த்து சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறனால கடந்த காலத்தில் அப்பா கிட்ட இருந்து ஏதாவது முரண்பாடுகள் இருந்தவங்க, அப்பானால எதையும் சாதிக்க முடியாமல் போனவங்க, அப்பா ஒரு பெர்மிஷன் கேட்டு அதை கொடுக்க முடியாமல் போனவங்களுக்கு இந்த வாரத்தில் அப்பா கிட்ட நீங்கள் கேட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ராசியிலேயே சந்திரன் வலுத்து இருப்பது என்பது கடந்த காலத்தில் எதை நம்ம தவற விட்டோமோ அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலான மிகப்பெரிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். அமாவாசை தோஷத்தில் இருந்தாலும் அவர் ராசியில் ஆட்சி ஆகிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. எடுத்த உடனேயே 11, 12, 1 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. திங்கட்கிழமை சாயந்தரத்திலிருந்தே ராசிநாதன் உச்சம் என்கின்ற பூர்வோடு சேர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய நாள். அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடுமையான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம் 2 பேருமே கடுமையான மன அழுத்தத்தில் என்ன செய்தால் எதை செய்தால் எது பிரச்சனைகள் தீரும் என்கின்ற மாதிரியான
அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு நல்லா இல்லாத நிலைமையில தான் கடகராசிக்காரர்களில் 90% பேர் இருக்கிறீங்க. அந்த 90% பேருக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு வாரமா இந்த வாரத்தை கண்டிப்பா சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னா, வார ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை சாயந்தரத்திலிருந்தே ராசிநாதன் உச்சனாகி தர்மகர்மாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மங்கள யோக அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. ஐயா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வீடுல அல்லது உங்களுக்கே அல்லது அலுவலகத்திலேயே நல்லவைகள் மங்களகரமான விஷயங்கள் நடக்காதவைகள் அத்தனையும் இப்போது நல்லவையாக நடக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குது. அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து 95% அப்படியே பூச நட்சத்திரக்காரர்கள் பெரிய அளவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் நீடிக்கும் என்றாலும் கூட வருகின்ற தீபாவளிக்கு பிறகு அந்த சிக்கல்கள் இல்லாத ஒரு தன்மை. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் இப்போது இருக்கக்கூடிய கடுமையான அத்தனை நெகட்டிவ் அமைப்புலேருந்து எல்லாத்திலிருந்தே விலகக்கூடிய ஒரு முன்மாதிரியான அடிப்படை அமைப்புகள். நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆக போறீங்கன்னா அதற்கான ஒரு படிக்கட்டுகள் அமையும்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இந்த வாரத்தில் முதல்ல திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாட்களும் நல்ல விதமான ஒரு அமைப்பில் அவர் இருக்கிறனால பணம் வரக்கூடிய அமைப்பு, லாபம் வரக்கூடிய அமைப்பு, தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வழக்கில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, யாரை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து ஜெயிப்புகள் போன்ற அமைப்புகள், எங்கே தோற்றுவிடக்கூடாது என்கின்ற அமைப்புகள் இருக்கோ அந்த தோற்றுவிடக்கூடாத அமைப்புகளில் நீங்களே வெற்றி கொடி காட்டக்கூடிய நாட்டக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகின்ற சிறப்பான வாரமா இந்த வாரம் இருக்குதுங்க. வாரத்தின் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது என்பது தெளிவான ஒரு மனநிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதை செய்தால் இப்போ இருந்துக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம், எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை என்பதை மனமே அப்படியே தெளிவாக உணரக்கூடிய சில தன்மைகள் இருப்பதனால கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற, ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை என்ன செய்தால் சரியாகும் என்பதற்கான தெளிவான வழிமுறைகள் தெரியக்கூடிய நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும். ஆகவே படிப்படியாக நமக்கும் நன்மைகள் நடக்கும். இதை அப்படி செய்யலாம், இதை அப்படி செய்யக்கூடாது என்பது மாதிரியான சில பல முடிவுகள் நம்முடைய மனதிற்குள் நமக்கே நல்ல விதமாக தெரியக்கூடிய, வெளியிலிருந்தும் சில ஆதரவுகள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வாரம் மிகச் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் அவர் ஒரு 5 நாட்கள் இருக்கிறதுன்றது இந்த வாரம் தொழில் ரீதியாக நல்லவைகளை செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஒரு மிகச்சிறப்பான நல்ல அமைப்பு இதுன்னு சொல்லிடுவேன். அதுவும் வாரத்தின் திங்கட்கிழமை சாயந்தரத்திலிருந்தே 10ஆம் இடத்துல மங்கள யோகம், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அங்கே சந்திரன் இருப்பது என்பது அமாவாசைக்கு அருகில் இருந்தாலும் கூட உங்களுடைய விரையாதிபதி தான் அவர். விரையாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு யோகமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆகவே எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் நிச்சயமாக அமையுங்க. வாரத்தில் முதல் அமைப்பில் பார்த்தீங்கன்னாலே பட்டம், பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் எதில் சாதிக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் சாதிப்பதற்கான வழிகள் திறந்து விடக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். சிலருக்கு பயங்கரமான செலவுகள் இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அளவிற்கு சில பல அமைப்புகளில் செலவுகள் இருக்கும். வீடு முடிக்கிறது, வாகனம் முடிக்கிறது, ஒரு நிலம் முடிக்கிறது போன்ற அமைப்புகள், கூட்டாக சேர்ந்து ஏதாவது தொழில் செய்யலாமா என்கின்ற மாதிரியான ஐடியாக்கள், எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. சோசியல் மீடியாவில் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அல்லது கலை திறமை இருப்பவர்களுக்கு தன்னுடைய திறமையை காட்ட முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். கடந்த காலங்களில் அரசு தேர்வில் தோற்று போனவர்கள், கொஞ்சம் மார்க்கில் போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அல்லது ஒரு போட்டித் தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த எந்தெந்த இடத்துல நீங்கள் தோல்வியை அடைந்தீர்களோ அந்த இடத்துல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. உங்களுடைய ராசியுடைய யோக கிரகங்கள் 4 சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 நல்ல நிலையில், அதாவது எந்த விதத்திலும் பாபத்துவம் இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல, வாலிபராக இருக்கலாம் அல்லது வயதானவராக இருக்கலாம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பின்னடைவுகள் அத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அற்புதமான மாற்றமுள்ள ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. பெரிய சோதனைகள் அப்படி எதுவும் இருக்காது.
பெண்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கணவரை பற்றிய ஆரோக்கிய குறைவுகள் அல்லது கணவருடைய பொருளாதார நிலைமைகளில் இருந்து வந்த சிக்கல்கள், இந்த மனுஷன் என்ன பண்ணார் ஏது பண்ணார் தெரியலையே, இவ்வளவு பெரிய குடும்ப சிக்கல்கள் வந்திருக்கிறதே என்பது போன்ற அமைப்புகளில் அந்த குடும்ப சிக்கல்கள் அனைத்தும் தீரக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளையும் அனுபவிக்க கொடுக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திரன் 9, 10, 11ஆம் இடங்களில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அதை போலவே 12ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் அங்கே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். கிரெடிட் கார்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன செலவானாலும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நினைவாகவே வைத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே புத்திசாலித்தனமான ஆட்களாக கன்னிராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா கூட ஒரு நிலைமையில என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நட்புகளுக்கு செய்கிறது உங்களுடைய பழக்க வழக்கங்கள். இந்த வாரம் மட்டும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நட்புகளை ஒரு ஃப்ரெண்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய தகுதிக்கு மீறி ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்துறது அல்லது ஒரு கடனை வாங்கி கொடுத்துறது, ஜாமீன் கையெழுத்து வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று ஒதுங்கி இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது உண்டு. ஏன்னா ராசிநாதன் 12ல் மறைஞ்சிருக்கிறார். 12ல் மறைஞ்சு சுக்கிரனோடையும் சனியோடையும் சேர்ந்திருக்கிறார். விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் இருக்கிறது. ஆகவே எது விரயமாகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளம் பெண்கள் இன்னும் கூட கொஞ்சம் காதல் என்கின்ற பேரில் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்கள் அல்லது இளம் ஆண்கள் அல்லது ஒருவரை காதலிக்கலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன்னா எதையாவது ஒரு மிக முக்கியமாக இழக்கவே கூடாத ஒன்றை இழந்துவிடக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. 12ஆம் இடத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சனியின் பார்வையில் இருப்பது சில பல விஷயங்களில் நமக்கு தேவையான ஒன்று நம்மை விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இதை நீங்கள் பணம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வேறு விதமான எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது ஒரு விதமான இழத்தல் போன்ற அமைப்புகளில் எப்படி வேணாலும் இந்த பலன் எடுத்துக்கோங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போலவும் அவரவருடைய இருப்பிடம் தகுதிக்கேற்றார் போலவும் இந்த மாதிரியான பலன்கள் 12ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு தன்னுடைய ஆரோக்கியத்தின் மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். அப்பா அம்மா பெரியவங்க கன்னிராசிக்காரங்க யாராவது இருக்கிறாங்க, ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் அவர்களை பத்திரமாக ஏதேனும் ஒரு நிலையில் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அமைப்புகள் 60 வயதுக்காரருக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. சந்திரன் நல்ல இடங்களில் இருக்கிறார் என்றாலும் கூட ராசிநாதன் ஒரு நிலையில் 12ஆம் இடத்துல மறைஞ்சு சனியின் பார்வையில் இருக்கிறனால சில பல எண்ணங்கள், குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 3 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. பிற்பகுதி 4 நாட்களில் விரயங்கள், செலவுகள், மன கஷ்டங்கள், நண்பர்களால் ஏதேனும் ஏமாற்றம் போன்றவைகள் இருக்கும் என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற அமைப்பு உள்ள நல்ல வாரம் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை சாயந்தரமே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. சந்திரன் 8ல் உச்சமாகிறார். ஆனாலும் இந்த சந்திராஷ்டிரமத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. எப்போ சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி சாயந்தரம் 4:45 இருந்து 31ஆம் தேதி புதன்கிழமை ராத்திரி 10:15 வரைக்கும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4:45 மணியிலிருந்து புதன்கிழமை ராத்திரி 10:15 மணி வரைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம். அப்போ சந்திராஷ்டிரமம் அந்த தடவை தேய்பிரை சந்திராஷ்டிரமமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரே ஒரு நல்லது என்னன்னா, அந்த குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் சந்திரன் குருவோட சேருவார். அதனால பெரிய ஒன்றும் கஷ்டங்கள்லாம் வந்துடாதுங்க. ஆனால் சந்திராஷ்டிரம அமைப்புகளில் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். சந்திராஷ்டிரம அமைப்புகளில் என்ன ஒன்றுன்னா, மனம் சற்று குழப்பமாக இருக்கும். சந்திரன் 8ல் மறையும் பொழுது மனம் சற்று குழப்பமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாமல் ஒரு வேலையை விட போகிறேன். துளாராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், வர்ற திங்கட்கிழமையிலிருந்து திங்கள், செவ்வாய், புதன்கிழமை முழுக்கவே உங்களுக்கு 2-2.5 நாள் சந்திராஷ்டிரமம். அப்போ ஒரு வேலையை பாதிக்கக்கூடிய, தொழிலை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இப்போ எடுக்காமல்
வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையும் கேட்டு ஒரு அடுத்தவங்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படக்கூடிய முதல் 3 நாட்களாக திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய அந்த 3 நாட்களும் உங்களுக்கு அமையும். திங்கக்கிழமை சாயந்தரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. ஆகவே கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு மாதிரியான ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் இதற்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ஒரு பங்குச்சந்தை விஷயத்தில் ஒரு டக்குன்னு ஒரு ஷேர் ஏறுது, அது ஏறுது, இது ஏறுது, இதை பார்த்துடலாம், அதை பார்த்துடலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாகவே தேவைப்படுகின்ற வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. பெரியவருடைய பேச்சை கண்டிப்பாக கேட்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டி கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுற வேண்டாம். இது புதன்கிழமை வரைக்கும் தான். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல அமைப்பு. வாரத்தின் இறுதியில் சந்திரன் 10ஆம் இடத்திற்கே போகிறார். தொழில் நிலைமைகள் நன்றாக இருக்கும். முதல் 3 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 4 நாட்களில் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற, விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நிச்சயமாக நல்ல விதமான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கவலைகள் எதுவுமே இருக்காது. வாரத்தின் முதல் 2-3 நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கண்டிப்பாக தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை தவிர்த்து வேறு சங்கடங்கள் எதுவும் வராது. இன்னொன்று சொல்லிடுறேன், கொஞ்சம் துருன்னு ஏதாவது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போஸ்ட் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், அல்லது ஒரு சாட்டு ஒருத்தர் கேட்டதை நம்பி பணத்தை கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் வேண்டாங்க. சமூக ஊடகங்களில் பாதி பேர் ஃபேக் ஐடியில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத இந்த வாரம் கண்டிப்பாக சந்திராஷ்டம வாரமாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்கள் உணர வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. பிற்பகுதி 4 நாட்களில் எல்லா விதமான கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பொலிவான ஒரு நல்ல வாரம்னு சொல்லிடுவேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த வாரம் முழுவதும் முதல் 3 நாட்கள், அதாவது நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சந்திரன், குரு, செவ்வாய் போன்ற உங்களுடைய ராசிக்கு தேவையான அத்தனை கிரகங்களை ராசியை பார்க்குது. உற்சாகமாக இருப்பீங்க. இந்த எள் என்றால் எண்ணெயாகவே வந்து நிற்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அத்தனையும் நல்ல விதமாக சாதிக்கக்கூடிய திறமையோடு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. இந்த வாரத்திலே உங்களுக்கும் சந்திராசிரமம், துளாராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம். நடுப்பகுதியில் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்கின்ற ஒரு நிலையில சங்கடமான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அமையுது. இங்கே என்ன அமையுது? புதன்கிழமை ராத்திரி 10:15 அதாவது வருகின்ற 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:15 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5:41 வரைக்கும் சந்திராசிரமம். ஆக என்ன, புதன், வியாழன், வெள்ளி ஆகிய அந்த 3 நாட்கள், சனிக்கிழமை அதிகாலத்தில் காலையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுறதுனால புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. இதில் புதன்கிழமை கூட நைட்டு தான் ஆரம்பிக்குது. ஆக வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் விருச்சிகராசிக்காரர்கள் யாரையும் நம்பிவிடக்கூடாது. ஆனால் சந்திராஷ்டமம் என்னதான் இருந்தாலும் கூட ராசிநாதன், ராசி போன்றவைகள் சுபத்துவமாக வலுவாக இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் தடங்கல்கள் எதுவும் இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போனால் டிக்கெட் கிடைக்காது, அல்லது ஒருத்தரை தேடி போனால் அவர் இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்றை தேடி போய் அது அப்படியே அந்த 2 நாட்களும் அப்படியே சும்மா உட்கார்ந்த மாதிரி கிணத்துல போட்ட கல்லு மாதிரின்னு சொல்லும் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த 2 நாட்களும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே அந்த வாரத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் எதுவுமே நடக்காது. அதை தவிர்த்து முன்பின் நாட்கள் எல்லாமே நல்ல ஆரம்பம். வார ஆரம்பமே மிகச்சிறந்த அமைப்பில் இருக்கிறது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். மங்கள யோகத்தில் குருமங்கள யோகம் போன்றவைகள், சந்திரமங்கள யோகம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. பெண்களினால் இதுவரைக்கும் ஒரு நிலையில ஒரு மாதிரியான சோதனைகளை அனுபவித்தவர்களுக்கு அடிக்கிற கைதான் அணைக்கின்ற மாதிரி பெண்களினாலேயே ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் இருக்கு. விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருவருக்குமே மிகச்சிறந்த எதிர்காலத்தை அடையாளம் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளுடன் அடுத்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கோச்சார ரீதியாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வழக்கில் வெற்றிகள், ஒரு போட்டித் தேர்வில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பயணங்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 9ஆம் பாவகத்தில் அவர் வலுத்து அமர்கிறார். ஒரு சிறிய பயணம், ஒரு 300 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்ன்ற மாதிரி அவரவருடைய ஒரு பிறந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மேன்மைகள், அதன் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 5 நாட்கள் பிரமாதமான நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8ஆம் இடங்களில் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார்.
வாரத்தின் இறுதியில் தான் சந்திராஷ்டமம். அதுலேயும் சனிக்கிழமை அதிகாலை 5:41 அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5:41 ஆரம்பிக்குது சந்திராஷ்டமம். சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, திங்கக்கிழமை மத்தியானம் 3:21 தான் முடியுது. அப்போ அந்த சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடக்காது. இன்னொன்று, இந்த சந்திராஷ்டமம் அமாவாசையில் நடக்குது. அப்போ அமாவாசையில் நடக்குதுன்னா என்ன, வாரத்தின் முதல் 5 நாட்களை முதல் சொல்லிடுறேன். வாரத்தில் முதல் 5 நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் ஓஹோன்னு இருக்கும். பகையை வெல்லக்கூடிய தன்மை, கடனை தீர்க்கக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் நல்ல விதமான பணவரவு வரக்கூடிய தன்மை, அடுத்தவர்களுடைய பணம் வரக்கூடிய அமைப்பு, வாரத்தின் முதல் 4 அல்லது 5 நாட்களில் ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான விஷயங்களில் சூதாட்டத்தை நான் இதில் சொல்கிறதில்லை. ஏன்னா சில நேரங்களில் வந்து சூதாட்டத்தில் அடிக்ட் ஆகிட்டு எல்லாருமே போயிடுறதுனால தான் சூதாட்ட அமைப்புல நான் ராசி பலன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், முதல் 5 நாட்கள் அல்லது 4 நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 5 நாட்கள் எதிர்பாராத நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல சம்பவங்கள் நடக்கும், நல்ல தனலாபம் கிடைக்கும், நல்ல பணவரவு கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் ஆஃபீஸரோட மேலதிகாரியோட முறைச்சிக்கிட்டு இருந்தது, அல்லது நம்ம தான் வேலை செய்கிறோம், இவங்கெல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் பேர் கிரெடிட் போகுது, இந்த மாதிரியான அமைப்புகளில் 6ஆம் பாவகத்தின் தன்மையாக, அதாவது வேலை தொழில் இடங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த நிம்மதி இல்லாத சூழல்கள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. கடைசி 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பேங்க்குக்கு போகிறது வர்றது, அல்லது பணம் கொடுக்கறது வாங்குறது, அட்வான்ஸ் கொடுக்கறது எடுக்கிறது, யாரையும் நம்பி காசு போடுறது. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ரெக்வஸ்ட் வந்தது, ஃப்ரெண்டு பேரில் தான் ரெக்வஸ்ட் வந்தது, உடனே 2000 ரூபாய் அனுப்பு, காலையில் திருப்பி அனுப்புகிறேன், யோசிக்காமல் 2000 ரூபா கொடுத்துட்டேன், இந்த மாதிரி அனுப்புறது. இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நம்பக்கூடாது. ஓடிபி சொல்லிடாதீங்க. சும்மா பேசிக்கிட்டே இருந்தேன், ஒருத்தர் ஓடிபி கேட்டார், டபால் நான் ஃபோனை பார்த்து சொல்லிட்டேன், போச்சு பணம்ன்ற மாதிரியான அமைப்பு. இந்த மாதிரியான சந்திராஷ்டமத்தில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதோட கூடுதலாக இந்த சந்திராஷ்டமம் அமாவாசையில் வருது. ஆடி அமாவாசை என்கின்ற அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக வர்றதுனால சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 3 நாட்களும் எல்லா விதத்திலும், குறிப்பாக பண விஷயத்தில், பேச்சு விஷயத்தில் யாரையும் ஹர்ட் பண்ணிடாமல் இந்த கடைசி 3 நாட்கள் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு. மற்றபடி முதல் 5 நாட்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பண லாபம், தனவரவு, சந்தோஷம், வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, எங்கேயாவது வெளியில் போகிறது, குழந்தைங்களோட போகிறது, அல்லது கணவன் மனைவி உறவு வலிமையாக இருக்கிறது, காதலி உறவு வலிமையாக இருப்பதுன்னு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் தான் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும். வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 இந்த 3 இடங்களில் ராசிநாதன், அதாவது சந்திரன் வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல அவர் மங்கள யோகத்தில் இருப்பது, 6ஆம் இடத்துல எப்போவுமே 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பது வலிமையான அமைப்பு. ஆக என்ன, இந்த வாரம் முழுவதும் கிராஜுவலாக நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லா நல்லதும் இந்த வாரம் நடக்கும். ஏற்கனவே பௌர்ணமியில் இருக்கும்போது நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அது ராசி பலனில் கூட அதை எழுதியிருந்தேன். போன பௌர்ணமி, இன்றைக்கு இந்த வாரம் அமாவாசை நடக்குது. 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனாக உங்களுடைய ராசியில் இருக்கும்போது மகர ராசிக்காரருடைய துன்பங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக தீர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னேன். உண்மையை சொல்லப்போனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பயணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூரங்களிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என அடுத்தடுத்து நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது பிறந்துருச்சுங்க, அப்படிலாம் நான் கெடுதல், எனக்கு என்ன கெடுதல் நடக்குதுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் கோட்சார ரீதியாக ஒரு நல்ல விதமான வழிமுறைகள் தெரிய வந்து கொண்டிருக்கின்ற, எல்லாமே நல்ல விதமாக அமைந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு போன பௌர்ணமியிலிருந்து 15 நாட்களாகவே வந்துருச்சு. எப்போது ராசி கூடுதல் சுபத்துவத்தை, புனிதத்தை அடைந்ததோ அப்போ இருந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அந்த அமைப்புகள் அப்படியே வலிமையாக வந்து கொண்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்காரங்களுக்கு சுருக்கமாகவே நான் சொல்லி முடிச்சிருவேன், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமாக, கிட்டத்தட்ட 5 வருஷம்னு கூட சொல்லலாம், 5 வருஷமாக அப்படியே சுத்தமாக தலையை பிச்சுக்கிட்டு இருந்த பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனைன்ட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையை மட்டுமே சமாளித்து கொண்டு சந்தித்து கொண்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷங்கள் வரக்கூடிய தன்மைகள் ஒரு 15 நாளாகவே ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு.
5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சனியை உங்களுடைய ராசிநாதனை பார்த்து சுபத்துவப்படுத்துவது. இந்த வாரத்தில் என்னங்க பெரிய அமைப்பு? ராசியும் சுபத்துவம் அடைகிறது, ராசிநாதனும் சுபத்துவத்தை அடைகிறார். ராசி குருவால் பார்க்கப்பட ராசிநாதனை சுக்கிரன் பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆகவே சுருக்கமாக சொல்லிடுறேன், மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கஷ்டப்படுறதெல்லாம் பட்டு முடிச்சிட்டிங்க. அதிலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே வரக்கூடிய சில தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள், ஒரு கொஞ்சம் நேரம் கம்மியாக கூட சொல்லிடலாம், சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள், கணவரை பற்றிய சந்தோஷம், குழந்தைகளை பற்றிய சந்தோஷம், படிக்காத குழந்தைகள் படிப்பதை பார்த்து இருக்கின்ற ஆனந்தம் என்பது போன்ற மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல, உங்க வயசு என்னவோ அதற்கு ஏற்றாற் போல சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல ஆரம்ப வாரமாக, ஏற்கனவே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விட்ட நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இப்போது இந்த வாரம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல இப்போது சந்திரன் போறார். கடைசி 2 நாள் சூப்பராக இருக்கும். 6ஆம் அதிபதி இருள் தன்மையோடு 6ஆம் வீட்டிலே இருப்பது என்பது ஒரு நிலையில் உங்களுடைய மன கஷ்டங்களை, கவலைகளை அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. வாரம் முழுவதும் அங்கே ராசியில் இருக்கக்கூடிய சனியை, உங்களுடைய ராசிநாதன் ஜென்மச்சனியாக இருக்கிறார். தன்னுடைய ராசியாக இருந்தாலும் சொந்த ராசியாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் போட்டு சவட்டி எடுக்கிறது சனியோடைய பழக்கம். அதுவும் இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடுமையான கெடுபலன்ல இருக்கிறீங்க. ஒரு ஜோதிடருக்கு சனியின் நட்சத்திரம், அப்படியே சனி எந்த நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்காரோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்க தான் அதிகமாக ஜாதகம் பார்க்கவே வருவாங்க. இப்போ ஜாதகம் பார்க்க வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே கும்பராசிக்காரங்க, அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் அப்படியே ஜாதகம் பார்க்க. பூரட்டாதி நட்சத்திரம் மீனமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் இப்போது சில பல சனியின் அவஸ்தைகளை அப்படியே சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் பரவாயில்ல, மனசு கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய கவலைகள் இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, இந்த 6 மணிக்கு பிறகு ஒரு இடத்துல ஒரே கூட்டமாக 2 வீலராக நிற்குதுல, அந்த பழக்கங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லை. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லை. மீனராசியாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, இந்த மனக்கட்டுப்பாட்டு இல்லாத பழக்க வழக்கங்களை வைத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த போதை பழக்கத்தின் வழியாகவே சனி பல அனுபவங்களை தருவார். அங்கே போனால் ஒரு சண்டை வரும். கையில் நம்ம 1000 ரூபா வச்சுருப்போம். அந்த 1000 ரூபா அங்கே போனான்னா வா மச்சான் போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தேவையில்லாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட வீட்டில் மனைவியோ அல்லது குழந்தைகளுக்கோ சந்தோஷமாக எதையாவது கொடுத்துருக்க முடியும். அது கூட இல்லாமல் இப்படி தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வம்பு, கீழே விழுகிறது, அங்கே விழுகிறது, சாக்கடையில் விழுகிறது, இங்கே விழுகிறதுன்ட்டு மீனராசியாக இருக்கட்டும், கும்பராசியாக இருக்கட்டும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல நெகட்டிவ் அமைப்புகளை அவருடைய காரகத்துவங்களின் வழியாகவே தருவார் என்பதால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசி. ஆனால் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், ஒரு 3 வார காலத்திற்கு ராசியை குரு பார்க்கிறார், ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் பார்க்கும்போது ஒரு நிலையில் எல்லாவற்றையும் மனம் கொஞ்சம் கட்டுக்குள்ளேயே வைத்திருக்கும். ஆகவே கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. சுக்கிரனின் பார்வையால் ராசி சுபத்துவத்தை அடைவதால் எதையும் உங்களால் சமாளிக்க முடியும் என்பது ஒரு உண்மை. 5, 6ஆம் இடங்களில் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் சந்திரனால் ஏற்படும். சந்திரனால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்ன? கொஞ்சம் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு நல்ல வருமானம் இப்போது வரும். சொந்த தொழிலில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது வரைக்குமே நஷ்டம் விரயங்கிறேன் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிறவங்க, விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு. எங்கே எதனால விரயங்கள் வருகிறது என்பதை நாமே பார்த்து அதை அப்படியே நிவர்த்தி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த நல்ல வாரம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்குமான இந்த வாரம். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3, 4, 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியானா கூட அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கவலை வரக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்தின் கடைசி 2 நாட்களுக்கு உண்டு. முதல் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருப்பீங்க. அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அந்த 3 நாட்களும் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை, புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒருத்தரை போய் பார்த்தோம், அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சது, பரவாயில்ல கையில் கொஞ்சம் 4 காசு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். மறுபடியும் நான் ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை சொல்வது என்பதை அடிக்கடி என்னுடைய மாதபலன் வாரபலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகுது. குறிப்பாக இப்போது மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பாதிப்புகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடம் என்பது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் என்பதை அஷ்டமச்சனி ஜன்மச்சனி பாதிப்புகளில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நிரூபிப்பீர்கள். ஒரு 10% பேருக்கு தான் அவங்க பௌர்ணமி பக்கத்தில் சுபத்துவமாக நல்ல ஜாதகத்தை கொண்டவர்களுக்கு தான் எறும்பு கடித்தாற் போல சில பல தன்மைகள் இருக்கும். அப்போ கூட எறும்பு கடிக்கும், எறும்பு கடிச்சா ஒரு வலிக்கும். மீதம் 95% இருக்கக்கூடிய கும்பராசி மீனராசிக்காரர்களுக்கு தேல் கொட்டினார் போல வலி இருக்கும்.
இவ்வளவுதான் வழி உண்மை. யாரோ ஒரு 5-10% பேருக்கு சில பல அமைப்புகளில் ஓரளவுக்கு பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு துன்பங்கள் இருக்கும். மீத 90% இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் ஒரு மாதிரியாகத்தான் நடக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் போயிட்டு எந்த தொழிலையும் ஆரம்பிச்சிடக்கூடாது, வேலையை விட்டுறக்கூடாது. வேலையில் அடிக்கடி ஒரு வார்த்தையை ஃபேமஸாகவே சொல்லுவேன், வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே ஜீவன அமைப்புகள் இருக்கக்கூடாது. தொழில் பண்ணுற இடங்களில், வேலை பார்க்குற இடங்களில், அல்லது சுயதொழில் பண்ணுற இடங்களில், வியாபாரம் பண்ணுற இடங்களில், விவசாயம் பண்ணுற இடங்களில் கொஞ்சம் நாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி அங்கே ஜீவனத்திலே சனி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, 5ஆம் இடத்திலேயே அவர் இருள் சந்திரன் ஆகிறார். இந்த அமைப்பு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி கவலைகள் வரக்கூடிய அமைப்பு. என்ன பருவ வயது குழந்தைகள், ஒரு 10வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளை, அல்லது காலேஜுக்கு போகிற பிள்ளை, இந்த காலத்தில் தான் 15 வயசு ஆளுங்களே நம்ப முடியலையே. குழந்தைகள் எதையாவது செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள், இந்த மாதிரியான மன அழுத்தங்கள், வீட்டில் கணவனை பற்றி, மனைவியை பற்றி, குழந்தைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி மன அழுத்தங்கள் வரக்கூடிய தன்மை கடைசி 2 நாட்களுக்கு உண்டு. 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி போய் 5ஆம் இடத்திலேயே இதாகிறார். ஆட்சியானாலும் அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. பெருசாக எதுவும் சோதனை வந்துடாது. ஏன்னா ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். மங்கள யோகத்தில் முதல் 2 நாட்கள் 3ஆம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5, 9, 10 கூடியவர்கள் சேர்றாங்க. ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் அபரிமிதமான பணலாபம். அதிலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாட்களும் மங்கள யோகம் மிகச் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால், 5, 9, 10 கூடியவர்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் வெற்றி அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய தன்மை. எதை நினைத்து பயணத்தை தொடங்குறீங்களோ அது நல்லா இருக்கக்கூடிய தன்மை. எதிர்காலத்திற்கு தேவையான திட்டமிடுதல்கள், வழிகாட்டுதல்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை என செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய அந்த 3 நாட்கள் சந்திர குரு செவ்வாய் சேர்க்கை மிக பிரமாதமாக செயல்படக்கூடிய வாரத்தில் 2 நாட்கள், கடைசி 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி மன கஷ்டம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த ஜூலை 29 ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலான வாரம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.